இப்போது நம்ம பார்த்த குவான்டிஃபயர்ஸை பேஸாக வச்சு ஒரு சில கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். Could you please give me dash about the phone? நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? an information, some information. இப்போது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு முன்னாடி an யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு தப்பு. அடுத்து சம் இன்ஃபர்மேஷன். சம்முங்கிறத கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுன் ரெண்டு கூடயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் சம் இன்ஃபர்மேஷன். Could you please give me some information about the phone? இப்போ நம்ம ஏதாவது ஃபோன் வாங்க போகிறோம், நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறோம், இந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் we have dash time to get to the airport. இப்போ நம்ம அவசரமாக காரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு ஒருத்தன் சொல்கிறான் நம்ம சீக்கிரம் போகணும் அந்த மாதிரி சொல்கிறப்போ அப்போ நம்ம சொல்கிறோம் நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்குது, ஏர்போர்ட் போகிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது, ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இப்போது இதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? மெனி, plenty of. அங்கே டைமுங்கிறது என்ன? அன்கவுண்டபிள் நவுன். மெனியை எது கூட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்? கவுண்டபிள் நவுன்ஸ் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் இருக்குது plenty of. plenty of-ஐ நம்ம ரெண்டு நவுன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணிப்போம். அப்போ இதுக்கான ஆன்சர் plenty of. I think we have plenty of time to get to the airport. Next one, there are dash stores in the street. இந்த தெருவில் நிறைய கடை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மச்னாலும் நிறையா தான், மெனினாலும் நிறையா தான். ஆனால் ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்குது, கடைகள். அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு தெருவில் அங்கங்கே ஒரு கடை இருக்குது அப்படின்னா அது 5 கடை இருக்குது, 10 கடை இருக்குது, நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்லிட முடியும். அப்போ அது கவுண்டபிள் நவுன். அப்போ மச் வருமா மெனி வருமா? மச்சுங்கிறத அன்கவுண்டபிள் நவுன் கூட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன? மெனி. தெர் ஆர் மெனி ஸ்டோர்ஸ் இன் த ஸ்ட்ரீட். அடுத்து, he always gives dash a lot of good advices அல்லது many good advice. இப்போ அட்வைஸுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். ஃபஸ்ட்டு அது அட்வைசஸ்ன்னு சொல்கிறதே தப்பு, அது ஃபர்ஸ்ட் தப்பு. அடுத்து மெனியை கவுண்டபிள் நவுன் கூட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது ரெண்டாவது தப்பு. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? a lot of advice. அதுதான் இதுக்கான ஆன்சர். he always gives a lot of good advice. அடுத்து, do we have dash milk in the fridge? ஆவா எனியா? இப்போது மில்க்குங்கிறது அன்கவுண்டபிள், அது கூட and வரக்கூடாது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு தப்பு. ரெண்டாவது இருக்குது எனி. ஸோ எனி பார்க்குறப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அது கவுண்டபிள் நவுனோ அன்கவுண்டபிள் நவுனோ எதுவாக இருந்தாலும் சரி எனி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இதுக்கான ஆன்சர் எனி. we need dash chairs for this game. இப்போ ஏதாவது கேம் விளையாடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்மளுக்கு நிறையா சேர்ஸ் தேவைப்படுது. இப்போ அதுக்கான ஆப்ஷன் என்ன வரும்? மச் வருமா a lot of வருமா? மச்சுங்கிறது அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வராது. சேருங்கிறத நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்குது? a lot of அல்லது மெனி இருந்தாலும் மெனி போட்டுக்க வேண்டியதான். we need a lot of chairs for this game அல்லது we need many chairs for this game. ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெசன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.